அதிமுக போட்ட பிச்சையில தான் நாடு பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பாருங்க? அதுக்கு எங்களுடைய மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய மாநில தலைவருடைய கூற்றுப்படி மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் தான் அவர்களுக்கு அரசியல், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறோம். அதே எனக்கு மாநில தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன கூட்டணிங்க பாருங்க, கூட்டணின்னா கொடுக்கல் வாங்கல். அப்போ அவங்க எங்களுடைய வாக்குகள் மாநிலம் முழுவதும் வாங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய வாக்குகளால் தான் இன்னைக்கு எதிர்கட்சி அளவுக்கு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார்கள். விஜய் அரசியல் கட்சிகளை பாஜக ஆனா இது நம்மளுடைய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நம்ம நாட்டில் யார் வேண்டுமென்னாலும் கட்சி அமைக்கலாம், கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்கள் அரசியல் ஒரு தளமாக இருக்கிறது. நம்ம நாட்டில் அப்படி வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். அரசியல் நகர்வுகள்லாம் எப்படி இருக்கு விஜயனுடைய அரசியல் நகர்வு? இது நான் ஜோசியம் சொல்ல முடியாது. இன்னைக்குதான் ஒரு கட்சிக்குடிய ஆரம்பிச்சிருக்கிறார், கட்சிக்குடிய வெளியிட்டிருக்கிறார். அவர் இன்னும் பொதுமக்கள்கிட்ட வெளியில வரும்பொழுது தான் அவரை பத்தி இன்றைக்கு வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். அந்த வரவேற்புல அண்ணா இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க. இது எது மாதிரியான குறியீடு நினைக்கிறீங்க? அண்ணா, ஒரு கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். அதுபடி அவர் திரு விஜய் அவர்கள் அண்ணா அவர்களை வைத்திருக்கலாம், எம்ஜிஆர் அவர்களை வைத்திருக்கலாம். அது அவருடைய கட்சிகளினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது ஒருங்கிணைந்த ஜாதி மத பேதம் இல்லாத ஒரு அரசியல் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே அதே அரசியல் தானே முன்னெடுத்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.